அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் ஹிஸ்ட்ரியில் டே 3க்கான லைட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானில் 7th 11th அது போக பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸில் லெசன் 5ல் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதற்கு பிறகு 7th தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா. பொறுத்துக. விமானங்கள், கோபுரங்கள், மண்டபங்கள், பிரகாரங்கள், பாறைகளில் சிற்பங்கள். இது எல்லாமே வந்து எந்தெந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு, மிக சிறப்பு வாய்ந்ததா இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு பொறுத்துங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா. விமானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முற்கால சோழர்கள், கோபுரங்கள் பிற்கால சோழர்கள். அடுத்தது மண்டபங்கள் யோசிக்கவே வேண்டாம், விஜயநகர அரசர்கள் காலத்தில். பிரகாரங்கள் பார்த்திங்கன்னா சேதுபதிகள், நாயக்கர் ஆட்சியின் பொழுது அவங்களுக்கு கீழே சேதுபதிகள் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பு தான் பிரகாரங்கள்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வர கோவிலில் வந்து இருக்கக்கூடிய பிரகாரம் உலகிலேயே வந்து பெரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாறைகளில் சிற்பங்கள் எந்த காலத்து ஃபேமஸுங்க, எந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு, பல்லவர்கள் காலத்தில். அப்போ ஆப்ஷன் என்ன வரும் உங்களுக்கு, 31524. ஆப்ஷன் என்னதுங்க, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. முகமது பின் துக்ளக் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். துக்ளக்காபாத் நகரம் முகமது பின் துக்ளக்கால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யாருங்க, முகமது பின் துக்ளக் கிடையாது. இவர் பணமாக தான் வசூலிச்சிருப்பாரு. நிலவரியை தானியமாக வசூல் செஞ்சவர் பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். அப்போ இது தவறு. அடுத்தது துக்ளக்காபாத் நகரம் முகமது பின் துக்ளக்கால் அடிக்கல் நாட்டப்பட்டதா. துக்ளக்காபாத் நகரம் யாரால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும், முகமது பின் துக்ளக்கால கிடையாது. இவருக்கு முன்னாடி இருந்த கியாசுதீன் துக்ளக்கால தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். இப்போ கியாசுதீன் துக்ளக் ஆட்சியின் பொழுது பிரதாபருத்ரனை தோற்கடிப்பதற்காக யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக்கை கியாசுதீன் துக்ளக் அனுப்பிச்சிருப்பார், வாரங்கல் அரசர் பிரதாபருத்ரனை தோற்கடிப்பதற்காக. இவர் என்ன பண்றாரு, போய் பிரதாபருத்ரனை தோற்கடிச்சிட்டு நிறைய செல்வங்களை கொண்டு வர்றாரு. அந்த செல்வங்களை வச்சு கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாரு, துக்ளக்காபாத் நகரை அடிக்கல் நாட்டியிருப்பாரு. புரிஞ்சுதுங்களா. இந்த செல்வத்தை கொண்டு வந்தது அவரு தான், முகமது பின் துக்ளக் தான். ஆனால் அதை வச்சு துக்ளக்காபாத் நகரத்தை அடிக்கல் நாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருந்து கியாசுதீன் துக்ளக் தான். அப்போ இது உங்களுக்கு தவறு. அப்போ என்னதுங்க, 1 2 தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை முகமது பின் துக்ளக் ஏற்படுத்தினார். ஃபெரோஷா துக்ளக் அடிமைகள் நலத்துறையை ஏற்படுத்தினார். இதுல எது வந்து சரின்னு பாருங்க. வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை யாருங்க ஏற்படுத்தினாங்க, முகமது பின் துக்ளக் தான். கரெக்டு தான். அது என்ன பெயர், அதனுடைய பெயர் என்னங்க, திவான் இ அமீர் கோஹி. ஓகேங்களா. திவான் இ அமீர் கோஹி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மைக்கான ஒரு தனித்துறை முகமது பின் துக்ளக் ஏற்படுத்தி இருப்பாரு. கரெக்டு தான். அடுத்தது அடிமைகள் நலத்துறையை யாருங்க ஏற்படுத்தி இருப்பாங்க, ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் பார்த்தீங்கன்னா அடிமைகள் மேலே ஒரு மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பார். அதற்காகவே அவங்களுக்காகவே ஒரு நலத்துறையை ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ டெல்லி சுல்தான் காலத்தில் அடிமை முறை இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. அப்போ அடிமைகள் என்னென்னா ஒன்று அடிமைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியை செலுத்தாமல் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து அடிமையாக்கிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போது இது கூட கொஷினை கேட்கலாம் உங்களுக்கு, டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் அடிமை முறை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கூட உங்களை கேட்கலாம். அப்போ என்னதுங்க, 1 2 சரிதான், ஆப்ஷன் சி.
அப்போ வேளாண்மை துறையை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக், அடிமைகள் நலத்துறையை ஏற்படுத்தியவர் ஃபெரோஷா துக்ளக். கரெக்டு தான். அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்களுடன் தொடர்பற்றதை தேர்வு செய்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில், திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். ஆன்சர் பார்த்தலாங்களா? பல்லவர் காலத்து பாண்டியர், முற்கால பாண்டியர்கள்னு சொல்கிறான், முற்கால பாண்டியர்கள்னு சொல்லலாம். அவங்களோட பீரியடில் கட்டப்பட்ட கோவில், இல்லைன்னா அது அவர்களுடைய தொடர்புடைய கோவில் எது எதுன்னு பாருங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில் வந்து பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில் தான். அதே மாதிரி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த 3மே இந்த பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்களுடன் தொடர்புடையது தான். இந்த பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில் மட்டும் பிற்கால பாண்டியர்கள் தொடர்புடைய கோவில். ஓகேங்களா? காரைக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில் பிற்கால பாண்டியர்களுடன் தொடர்புடைய கோவில். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. அடுத்தது 5வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. வாரங்கல், துவாரசமுத்திரம், தேவகிரி. இப்போ மதுரை பாண்டியர்கள் சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த ஆட்சியாளர்களை ஒரே பெயரை வந்து டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி வாரங்கல் என்ன சொல்லுவோம்? துவாரசமுத்திரம், தேவகிரி. ஆன்சர் என்னங்க வரும்? வாரங்கல் காகதியர்கள், துவாரசமுத்திரத்தில் ஆட்சியாளர்களை ஹொய்சாளர்கள், தேவகிரி ஆட்சியாளர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? யாதவர்கள்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் 2, 3, 1 ஆப்ஷன் சி. இப்போ இது என்னன்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி பீரியடில் மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, தென்னிந்தியா மேலே படையெடுக்க சொல்லி, யார் சொல்லியிருப்பாங்க? அலாவுதீன் கில்ஜி சொல்லி மாலிக் கஃபூர் வந்து தென்னிந்திய படையெடுப்பு நிகழ்த்தியிருப்பார். அப்படி நிகழ்த்தும் பொழுது இந்த வாரங்கல் காகதியர்கள், துவாரசமுத்திர ஹொய்சாளர்கள், தேவகிரி யாதவர்கள், மதுரை பாண்டியர்கள், இவங்க எல்லாருமே இவங்களுடைய டெல்லி சுல்தானிய அதிகாரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கடைசியில் ஏற்றுக்குவாங்க. புரிஞ்சுங்களா? அதற்கு பிறகுதான் முகமது பின் துக்ளக் ஆட்சியில் இந்த அரசுகள்லாம் தன்னை வந்து தனித்தனி அரசுகளாக, தனித்தனி சுதந்திர அரசுகளாக வந்து அறிவிச்சுக்குவாங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சியில். அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க? இவங்கெல்லாம் அவங்களுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்பாங்க, ஏற்றுக்குவாங்க அவங்களுடைய அதிகாரத்தை. அதற்கு பிறகு முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தனித்தனி சுதந்திர அரசுகளாக தன்னை வந்து அறிவிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. ஃபெரோஷா துக்ளக் தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. அஞ்சல் துறையை அமைத்தார், அலுவலர்களை பரம்பரை முறையில் பணியமர்த்துவதை தடை செய்தார். இதுல எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஃபெரோஷா துக்ளக் அஞ்சல் துறையை ஃபெரோஷா துக்ளக் அமைச்சிருப்பாரா? கிடையாது. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து அஞ்சல் துறையை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்போ இது தவறு. அடுத்தது, அலுவலர்களை பரம்பரை முறையில் பணியமர்த்துவதை மீண்டும் ஃபெரோஷா துக்ளக் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இது தவறு. அப்போ இந்த அலுவலர்களை பரம்பரை முறையில் பணியமர்த்துவதை தடை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் தடை செஞ்சிருப்பாரு. ஆனால் அதை மீண்டும் கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் யாருடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான், ஃபெரோஷா துக்ளக் கிடையாது. அப்போ என்னதுங்க உங்களுக்கு? 1, 2 ரெண்டுமே தவறு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சித்தனவாசல் ஓவியங்கள் பற்றி தவறானவற்றை காண்க. இவை அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமையை பெற்றுள்ளன. முற்கால பாண்டியர்களின் ஓவியங்களும் உள்ளன. இதுல எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமையை பெற்றுள்ளதா இந்த சித்தனவாசல் ஓவியங்கள்? கரெக்டு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. முற்கால பாண்டியர்களின் ஓவியங்களும் இதில் இருக்கா? கரெக்டு தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தனவாசல், அங்கே இந்த சித்தனவாசல் ஓவியங்கள் அப்படிங்கிறது அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமையை பெற்றிருக்கு. இங்கே முற்கால பாண்டியர்களுடைய ஓவியங்கள் இருக்குது. அப்போ என்னதுங்க? 1, 2 ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 8வது கேள்வி பாருங்க.
பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பால்பன் நாற்பதின்மர் குழுவை மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக உருவாக்கினார். கைகுபாத் அடிமை வம்ச ஆட்சியாளர் ஆவார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? நாற்பதின்மர் குழுவை மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக உருவாக்கியது யாருங்க? யார் உருவாக்கியிருப்பாங்க? இல்துமிஷ் தான் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியிருப்பாரு, பால்பன் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? பால்பன் நாற்பதின்மர் குழுவை தடை பண்ணியிருப்பாரு. ஏன்னா இல்துமிஷ் இறப்பிற்கு பிறகு இந்த நாற்பதின்மர் குழு அப்படிங்கிறது ஆட்சிக்கு எதிராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா பால்பன் நாற்பதின்மர் குழுவை என்ன பண்ணியிருப்பாரு? ஒழிச்சிருப்பாரு. உருவாக்கியது யாருன்னா அதற்கு முன்னாடி இருந்த இல்துமிஷ் தான் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? அப்ப இது தவறு. அடுத்தது அடிமை வம்ச ஆட்சியாளர். கைகுபாத் அடிமை வம்ச ஆட்சியாளரா? அடிமை வம்சத்துல உங்களுக்கு யார் யாருங்க இருப்பாங்க? குதுப்தீன் ஐபக். அடுத்தது யார் வருவாங்க? இல்துமிஷ். அதற்கு பிறகு அவருடைய மகள் யார் சொல்லுவார்? ரஷ்யா. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு பால்பன். அதாவது தெரிந்தவங்க நடுவில் நிறைய பேர் இருப்பாங்க. மெயினான ஆளுகனா இவங்கள நம்ம படிப்போம். பால்பனுடைய மகன் தான் உங்களுக்கு யாருங்க? கைகுபாத். கைகுபாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திறமையற்ற ஆட்சியாளராக இருக்கிறனால தான் அதற்கு பிறகு ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்திருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அப்போ கைகுபாத் அப்படிங்கிறது அடிமை வம்ச ஆட்சியாளர் தான். ஏன்னா அவர் திறமையற்ற ஆட்சியாளர், அவ்வளோதான். பால்பனுடைய மகன். அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்னங்க வரும்? சரியானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. கைகுபாத் பால்பனுடைய மகன். பால்பன் ஒரு அடிமை வம்சம் தான். ஓகேங்களா? இதற்கு பிறகு தான் இவர் திறமையற்றவராக இருந்தனால தான் இதற்கு பிறகு உங்களுக்கு கில்ஜி வம்சம் தொடங்கியிருக்கும். ஜலாலுதீன் கில்ஜி தொடங்கியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. கூற்று. ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை தடை செய்தார். காரணம் ஃபெரோஷா துக்ளக் இஸ்லாமியர் அல்லாதவரை ஆதரித்தார். கூற்று காரணம் தவறு. கூற்று காரணம் சரி. கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று தவறு காரணம் சரி. கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பார்த்தாலுங்களா? ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை தடை பண்ணாரா? கிடையாது. ஜிசியா வரியை போட்டார். ஜிசியா வரி அப்படிங்கிறது என்னதுங்க? இஸ்லாமியர் அல்லாதவரின் மீது போடப்படக்கூடிய வரி தான் ஜிசியா வரி. இந்த ஜிசியா வரியை தடையெல்லாம் பண்ணலை, இவர் போட்டார். ஓகேங்களா? அப்போ இது தவறு தான். அடுத்தது ஃபெரோஷா துக்ளக் இஸ்லாமியர் அல்லாதவரை ஆதரித்தாரா? கரெக்டு தான். இவர் இஸ்லாமியர் அல்லாதவரை ஆதரிச்சார். நிறைய மனிதநேய நடவடிக்கைகள்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு. ஆனால் இருந்தாலும் ஜிசியா வரியை தடை பண்ணவெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ காரணம் சரி, கூற்று தான் தவறு. ஓகேங்களா? அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்க. கூற்று. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. காரணம் 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்கலாம். கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பார்த்தலாங்களா? கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லையா? கரெக்ட் தான். அதற்கு காரணம் என்ன? 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்கலாம். அதனால் அது அழிஞ்சு போயிருக்கலாம். அதனால் அந்த நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னதுங்க? கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் டி வரணும். ஓகேங்களா? அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஆட்சியாளர்களுள் கிபி 1296 1316 வரைக்கும் ஆட்சி செய்த டெல்லி சுல்தான் யார்? கிபி 1296 1316 வரைக்கும் யார் ஆட்சி பண்ணாங்க? யாருங்க வருவாங்க? அலாவுதீன் கில்ஜி. ஆப்ஷன் டி. இப்போ உங்களுக்கு டெல்லி சுல்தான் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 வம்சம் இருக்கும். என்னென்ன வம்சம் இருக்கும்? அடிமை வம்சம். அதற்கு பிறகு என்ன வம்சங்க? கில்ஜி வம்சம்,
தேர்டு பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம். அடுத்தது என்னதுங்க, சையத் அரச வம்சம். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா லோடி அரச வம்சம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிமை அரச வம்சத்தில் யார் யார் இருப்பாங்க, யாருங்க இருப்பாங்க? குதுப்தின் ஐபக், அடுத்தது ரஷ்யா, பால்பன். இவங்க 4 பேர் தான் மெயினான ஆளுங்க. நிறைய பேர் இருப்பாங்க, மெயினானவங்களை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இவங்களோட பீரியடு பார்த்தீங்கன்னா எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்குங்க? 1206 எந்த வருடம் வரைக்கும்? ஒரே நிமிஷம் இருங்க. 1206 1210 வரைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1206 1290 வரைக்கும். ஓகேங்களா? 1290 வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 1320 வரைக்கும். அடுத்தது துக்ளக் வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா 1320 1414 வரைக்கும். அடுத்தது என்ன வம்சங்க? சையது அரச வம்சம் பார்த்தீங்கன்னா 1414 1451 வரைக்கும். லோடி வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா 1451 1526. இப்போ தான் உங்களுக்கு முதலாம் பானிபட் போர் நடந்திருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடிச்சு இந்தியாவுக்குள்ள முகலாயர் ஆட்சியை வந்து நிறுவியிருப்பார். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வம்சம்? அடிமை வம்சம் பார்த்துட்டோம். அதில் 4 பேர் என்னென்னு பார்த்தோமா? அடுத்தது பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்தில் 2 பேர் தான் படிப்போம். யாரை படிப்போம்? அலாவுதீன் கில்ஜியும் ஜலாலுதீன் கில்ஜியும் படிப்போம். அடுத்தது 3ஆவதாக என்ன? துக்ளக் வம்ச அரசம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், கியாசுதீன் துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்கு, ஃபெரோஸ் ஷா துக்ளக், 3 பேர் படிப்போம். அடுத்தது 4ஆவது வம்சம் பார்த்திங்க அப்படின்னா சையத் அரச வம்சம். 2 பேர் தான் படிப்போம். யார் படிப்போம்? கிஸ்ஸர்கான். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆரம் ஷா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பதவியை துறந்திருப்பாருன்னு பார்ப்போம். அடுத்தது 5ஆவது உங்களுக்கு லோடி அரச வம்சம். அதில் 3 பேர் தான் படிப்போம். யார் படிப்போம்? பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி தான் பார்த்தீங்கன்னா ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதையவே வந்து தன்னுடைய கேபிட்டலை வச்சிருப்பார். ஓகேங்களா? டெல்லியிலிருந்து தன்னுடைய தலைநகரை ஆக்ராவை மாற்றிருப்பார். கடைசியாக தான் இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த பீரியடு அதுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாவே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அப்போ நம்ம கேட்டிருக்கிறது 1296 to 1316 வரைக்கும். அப்போ இந்த பீரியடில் கில்ஜி அரச வம்சத்தில் தான் யாரோ ஒருத்தர். அப்போ ஜலாலுதீன் கில்ஜி தான் ஃபஸ்ட்டு. 1290 96 வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. 1296 1316 வரைக்கும் உங்களுக்கு யார் இருப்பாங்க? அலாவுதீன் கில்ஜி இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி எழுதி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருடங்கள் மறக்காது. புக்லேயே அப்படியே படிக்கிறத விட அந்த புக்லேயே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பேப்பரை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்களும் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி போட்டு அந்த சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதுக்கப்புறம் யார் வர்றாங்க? இப்போ இந்த வம்சத்துலையா இந்த வருடத்தை போட்டுட்டு 4 பேர் வர்றாங்க, இதில் வந்து 3 பேர் வராங்க, இதில் 3 பேர் வர்றாங்க அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே என்றைக்குமே மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? வருடங்கள் கன்ஃபியூஸ் ஆகாது. வருடங்கள் கன்ஃபியூஸ் ஆனாலுமே அந்த ஆர்டர் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த ஆர்டரை வச்சு ஈஸியாக அப்படின்னு இதற்குள்ளே தான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி பாருங்க. யார் கியாசுதீன் பால்பனாக ஆட்சியை கைப்பற்றினார்? உலுக்கான், காசி மாலிக், புக்ரா கான், ஆரம் ஷா. ஆன்சர் பார்த்தலாங்களா? கியாசுதீன் பால்பனாக யார் ஆட்சியை கைப்பற்றிருப்பார்? நமக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு பால்பன் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா உலுக்கான். இந்த உலுக்கான், குலகு கான் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உலுக்கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பனாக ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காசி மாலிக் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் பற்றி பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். காசி மாலிக் தான் கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியை கைப்பற்றியிருப்பார், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? உலுக்கான் அப்படிங்கிறவர் கியாசுதீன் பால்பனாக, இவர் வந்து என்னென்னா அடிமை வம்சம். காசி மாலிக் வந்து துக்ளக் வம்சம்.
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ரா கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் ஆட்சி புக்ரா கான் வந்து கியாசுதீன் பால்பனுடைய மகன் தான் புக்ரா கான். ஓகேங்களா? இப்போ வந்து துக்ரில் கான் ஒருத்தர் வங்காள மாகாண ஆளுநராக இருந்திருப்பார். அவரை ரொம்ப பிடிக்கும் பால்பனுக்கு. ஆனால் அந்த வங்காள மாகாண ஆளுநரான துக்ரில் கான் வந்து இவருக்கு எதிராகவே கிளர்ச்சி பண்ணியிருப்பார். அதனால் அவர் கொலை பண்ணிட்டு வங்காள மாகாண ஆளுநராக தன்னுடைய மகனான புக்ரா கானை வந்து நியமிச்சிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆரம் ஷா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சையத் அரச வம்சத்தில் அலாவுதீன் ஆரம் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். அவரு வேற. இந்த ஆரம் ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக்குடைய மகன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 13வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. காஞ்சிபுர வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுர கடற்கரை கோவில்கள் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவுச் சின்னங்கள் 1984 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடம் என அங்கீகரிக்கப்பட்டது. இதுல எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? காஞ்சிபுர வைகுண்ட பெருமாள் கோவில் யாராலுங்க கட்டப்பட்டிருக்கும்? 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டிருக்கும். 2ஆம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுர கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியிருப்பாரு. 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பெயர் ராஜசிம்மன் நம்ம சொல்லலாம். அப்போ இது தவறு. 2ஆம் நந்திவர்மன் வரணும் இங்கே. அடுத்தது மகாபலிபுர கடற்கரை கோவிலை யாருங்க கட்டியிருப்பாங்க? 2ஆம் நரசிம்மவர்மன் தான். 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பெயர் தான் ராஜசிம்மன். கரெக்டு தான். அடுத்தது மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் எல்லாமே 1984 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடம் என அங்கீகரிக்கப்பட்டதா? கரெக்டு. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 கூற்றுகள் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 14வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. 1526 போர் டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. டெல்லி சுல்தானியத்தில் நிலங்களை பெற்றவர் முக்தி என்று அழைக்கப்பட்டனர். தைமூரின் படையெடுப்பால் டெல்லி சுல்தானியம் வீழ்ந்தது. முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. ஆன்சர் பார்த்தலாங்களா? 1526 போர்னா என்ன போருங்க? முதலாம் பானிபட் போர். டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததா? கரெக்டு தான். இப்ராஹிம் லோடி கடைசியாக இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? முதலாம் பானிபட் போரில் வீழ்த்தி பாபர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முகலாயர் ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இங்கே கரெக்டு தான். இந்த போர் தான் டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கும். இது கரெக்டு தான். அடுத்தது டெல்லி சுல்தானியத்தில் நிலங்களை பெற்றவர் முக்தி என்று அழைக்கப்பட்டனரா? கரெக்டு தான். இக்தாதார் அப்படின்னு சொல்லுவோம். இக்தாதார்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா முக்தின்னு சொல்லுவோம். இக்தா அப்படின்னு என்னதுங்க? நிலம். அந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அரசர்கள் சிலருக்கு நிலத்தை வந்து கொடுப்பாங்க. அந்த நிலத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள என்ன சொல்ல? இக்தாதார். அவங்க என்ன பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வரிகளை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? வரிகளை கலெக்ட் பண்ணி அரசருக்கு வரிகளை வந்து கொடுக்கறது அவங்களோட வேலை. அதுதான் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா இக்தாதார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இக்தாக்களை வச்சிருக்கிறவங்கள இக்தாதார் இல்லைன்னா முக்தின்னு சொல்கிறோம். அப்போ நிலங்களை பெற்றவரை இக்தாதார்னு சொல்லலாம், முக்தின்னு சொல்லலாம். அப்போ இது கரெக்ட் தான். அடுத்தது தைமூரின் படையெடுப்பால் டெல்லி சுல்தானியம் வீழ்ந்ததா? டெல்லி சுல்தானிய ஆட்சியில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா துக்ளக் அரச வம்சம் ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும் 1398. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி பஞ்சாப் இதையெல்லாம் வந்து தைமூர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சூறையாடிட்டு போயிருப்பாரு. ஆனால் இதனால தான் டெல்லி சுல்தானியம் வீழ்ந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா சையத் அரச வம்சம், லோடி அரச வம்சம்லாம் தொடர்ந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும் தைமூர் தான் பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு? கொள்ளையடிச்சிட்டு அந்த பகுதிக்கு ஆட்சியாளராக நம்பிக்கைக்குரிய ஒருத்தரான கிசிர்கானை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பாரு. கிசிர்கான் தான் என்ன பண்ணியிருப்பாரு? சையத் அரச வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. அப்போ டெல்லி சுல்தானியம் வீழ்ந்ததுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது மதுரை தனி சுல்தானியமாக உருவானதா? கரெக்டு தான். நம்ம சொன்னோம்ல அலாவுதீன் கில்ஜி பீரியடில் மதுரை பாண்டியர்கள், வாரங்கள், காகதியர்கள், துவாரசமுத்திர ஹொய்சாளர்கள் இவங்க எல்லாரும்
எல்லாரும் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோடைய அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது என்ன இருக்குன்னா எல்லாருமே தனித்தனி சுதந்திர அரசா வந்து தங்களை வந்து அறிவிச்சிருப்பாங்க. மதுரை தனி சுல்தானியமாக 1334 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் எதுங்க பொருந்தல? ஆப்ஷன் சி. அடுத்தது 15வது கேள்வி பாருங்க. மங்கோலிய தாக்குதல்களிலிருந்து எல்லை பகுதிகளை காப்பதற்காக யாரை முல்தானின் ஆளுநராக பால்பன் நியமித்தார்? புக்ரா கான், கைகுபாத், முகமது கான், குலகு கான். ஆன்சர் பார்க்கலாங்களா? மங்கோலிய தாக்குதல்களிலிருந்து எல்லை பகுதிகளை காப்பதற்காக யாரை வந்து முல்தானின் ஆளுநராக பால்பன் நியமிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கான். முகமது கானும் பார்த்தீங்கன்னா பால்பனுடைய மகன் தான். இப்போ என்னன்னா பால்பன் வந்து மங்கோலியர்களோட இந்த குலகு கான் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கோலிய வைஸ்ராய். இவருடன் ஒரு மங்கோலியர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. என்னன்னா சட்லஜ் நதியை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒப்பந்தத்தை போட்டிருந்தாலும் ஒருவேளை திடீர்னு தாக்குதல் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லை பகுதிகளை காப்பதற்காக முல்தானுடைய ஆளுநராக முகமது கானை நியமிச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் முகமது கானை என்ன பண்ணியிருப்பாங்க? மங்கோலியர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? குலகு கான் அப்படிங்கிறது மங்கோலிய வைஸ்ராய். ஓகேங்களா? அப்போ இந்த முல்தானின் ஆளுநராக யார் நியமிச்சிருக்காங்க? முகமது கானை தான் வந்து நியமிச்சிருப்பாங்க. புக்ரா கான் யார்? புக்ரா கானும் உங்களுக்கு பால்பனுடைய மகன் தான். நான் முன்னாடியே சொன்னேன். துக்ரில் கான் தான் வங்காள மாகாண ஆளுநராக இருப்பாங்க. அவருக்கு பிறகு பால்பன் வந்து வங்காள மாகாண ஆளுநராக யாரை நியமிச்சிருப்பாங்க? தன்னுடைய மகனான புக்ரா கானை தான் நியமிச்சிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கைகுபாத் யாருங்க? கைகுபாத்தும் பார்த்தீங்கன்னா யாருங்க? உங்களுக்கு பால்பனுடைய மகன் தான். அவர் திறமையற்றவராக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு உங்களுக்கு கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்திருப்பாரு. நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த பெயர்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மட்டும்தான். ஷார்ட்கட் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஷார்ட்கட் போட்டால் கூட அது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பெயரில் வந்து ஏதோ ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நம்ம என்னங்க ஷார்ட்கட் ஞாபகம் வைக்க முடியும்? அதில் அந்த ஆர்டரை திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். இது இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் டெஸ்ட் போடுறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் மட்டும்தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். சில விஷயங்களுக்கு ஷார்ட்கட் அவசியம், சில விஷயங்களுக்கு நம்மளால் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா பெயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ குலகு கான், உலுக்கான், காசி மாலிக், இப்படி எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இது வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. புக்கை பார்த்து அப்படியே எடுக்கக்கூடாது. ஒரு டைம் படிச்சுட்டு நீங்களாக நோட்ஸ் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? நீங்களாக நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்குதோ அதுதான் நோட்ஸு. ஓகேங்களா? மறக்கிற பாயிண்ட்டை விட்டுறலாம், அது வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 16வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பல்லவர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். பல்லவர்கள் கால பாண்டியர்களின் கட்டுமான கோவில்களின் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பிரசித்தி பெற்றவை. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பல்லவர்கள் அவங்க குடைவரை கோயிலுடைய இந்த முன்னோடி நம்ம மகேந்திரவர்மனும் சொல்லுவோம். ஓகேங்களா? தங்கள் குடைவரை கோவில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினரா கிடையாது. பல்லவர் கால பாண்டியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் குடைவரை கோவில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலையை வந்து நிறுவியிருப்பாங்க. இவங்கள மாதிரி கடவுளர்களின் சிலையை வந்து நிறுவலை. பல்லவர்கள் மாதிரி இவங்க கடவுளர்களின் சிலைகளை நிறுவாமல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருவறையில் வந்து கடவுளர்களுடைய சிலையை வந்து நிறுவியிருக்க மாட்டாங்க. அந்த குடைவரை கோயில் கட்டினாங்க தான், ஆனால் அந்த கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் கால பாண்டியர்கள் தான். அப்போ இது தவறு. அடுத்தது பல்லவர் கால பாண்டியர்களுடைய கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பிரசித்தி பெற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா பல்லவர் கால பாண்டியர்களுடைய அந்த குடைவரை கோவில்களில்
கருவறையில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் சிலை இருக்குன்னு பார்த்தோம். அதுபோக கட்டுமான கோவில்களுடைய கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதற்கான சான்று இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, பல்லவர் கால பாண்டியர்கள் காலத்தில் குடைவரை கோயில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலை இருந்திருக்கு. அதே மாதிரி குடைவரை கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய காலத்தில் இந்த கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் இல்லை. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அதாவது இது ரெண்டுமே பல்லவர் கால பாண்டியர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர் கால பாண்டியர்கள் காலத்தில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை அவங்க நிறுவனாங்க. அதே மாதிரி குடைவரை கோவில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவனாங்க. அதே மாதிரி குடைவரை கோவில்களில் கருவறையில் அந்த சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பண்ணினாங்க. குடைவரை கோயிலில். ஆனால் கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பண்ணலை. குடைவரை கோவில்கள் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பண்ணினாங்க. ஆனால் கட்டுமான கோவில்களின் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் பண்ணலை. ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க? 1, 2 தவறு, ஆப்ஷன் சி. அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. குதுப்தின் ஐபக் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். இல்துமிஷ் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? குதுப்தின் ஐபக் லாகூர் தலைநகராக இருக்கும், அதை டெல்லிக்கு மாற்றிருப்பார். கரெக்டு தான். அடுத்தது இல்துமிஷ் குதுப்தின் ஐபக்குக்கு பிறகு இவருடைய மருமகன் இல்துமிஷ் வந்திருப்பார். அடிமைன்னு சொல்லலாம், மருமகன் சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தாரா? கிடையாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க. குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களுடைய தாக்குதலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக இல்துமிஷ்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆனால் இல்துமிஷ் முடியாதுன்னு சொல்லியிருப்பார், அடைக்கலம் கொடுத்துருக்க மாட்டார். அதனால தான் ஒருவேளை அடைக்கலம் கொடுத்துருந்தா இங்கேயும் மங்கோலியர்கள் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடைக்கலம் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ என்னதுங்க? 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 18வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஃபெரோஷா துக்ளக் மங்கோலியருடன் சந்தித்த 2 போர்களிலும் வென்றார். முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஃபெரோஷா துக்ளக் அதிகமாக அவர் போரெல்லாம் விரும்பவே மாட்டார், போர்லாம் பண்ணவே இல்லைங்க. ஆனால் போரில் யாராவது ஈடுபட்டு இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சந்திச்சிருப்பார். அதிகமான ஈடுபடலை. அவருடைய பீரியடில் மங்கோலியர்களுடன் 2 போர் தான் நடந்திருக்கும். அந்த 2 போர்லையுமே அவர் ஜெயிச்சிருப்பார். அப்போ இது கரெக்ட் தான். அடுத்தது முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் இது எல்லாமே வெளியிட்டிருப்பார். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முகமது பின் துக்ளக் ஆட்சியில் நிறைய வீழ்ச்சி நடந்திருக்கும். இப்போ வணிகத்தில ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக் தான். கரெக்டு தான். அப்போ என்னதுங்க? 1, 2 சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. சரியாக பொருந்தாத இணையை காண்க. தாராபுரம் கோவில் திண்டுக்கல், ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர், ஆதிநாதர் கோயில் திருக்குறுங்குடி, அடுத்தது அழகிய நம்பி கோவில் ஆழ்வார் திருநகரி. ஆன்சர் என்னங்க வரும்? தாதாபுரம் கோவில் எங்கிங்க? திண்டுக்கல் வராது, திண்டிவனம் வரணும். ஓகேங்களா? அடுத்தது ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் தான், கரெக்டு தான். ஆதிநாதர் கோவில் எங்கிங்க வரணும்? ஆழ்வார் திருநகரி, இது தவறு தான். அழகிய நம்பி கோயில் தான் திருக்குறுங்குடி, அப்போ இது தவறு. அப்போ என்னதுங்க? 1, 3, 4 உங்களுக்கு என்னதுங்க? தவறு, ஆப்ஷன் பி. இது எல்லாமே இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
விஜயநகர் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது இந்த ரெண்டு மெயின், இந்த ஆதிநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஆதிநாதர் கோயில், அழகிய நம்பி கோயில் இருக்கக்கூடிய அந்த மண்டபங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. விஜயநகர் காலம்னாவே இந்த மண்டபங்கள் ஃபேமஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ இதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதிநாதர் கோவில், ஆழ்வார் திருநகரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகிய நம்பி கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறுங்குடி. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, ரெண்டு மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு. 20வது கேள்வி பாருங்க. கூற்று: டெல்லி ஆட்சியாளர்களுடைய கால கட்டிடங்கள் இந்தோ சாரசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. காரணம்: கட்டடங்களின் அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக பாணியிலும் வடிவங்கள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் பார்த்துலாங்களா. டெல்லி ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, டெல்லி ஆட்சி, டெல்லி சுல்தான். ஓகேங்களா. டெல்லி சுல்தான் ஆட்சியாளர்களுடைய கால கட்டிடங்கள் இந்தோ சாரசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டதா? கூற்று கரெக்டு தான். ரொம்ப முக்கியமான கலை வடிவங்க. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கட்டடங்களின் அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக பாணியிலும் வடிவங்கள் இந்திய பாணியிலும் இருந்ததா? கிடையாதுங்க. இங்கே என்ன காரணம் தவறிங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, கட்டடங்களுடைய அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் வடிவங்கள் எந்த பாணியில் இருக்கும்? பாரசீக பாணியில் இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்? இந்தோ சாரசானிக் கலை வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ காரணம் தவறு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, கட்டடங்களுடைய அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அமைந்திருந்தன. அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் சொல்லலாம். இப்போ இந்த காரணமே உங்களுக்கு தவறாக இருக்குது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. கடைசி துக்ளக் அரசரின் ஆட்சியின் போது தைமூர் தில்லியை சூறையாடினார். அலாவுதீன் கில்ஜி செல்வந்தர்களுக்கு வரி விலக்கு அளித்தார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா. கடைசி துக்ளக் அரசருடைய ஆட்சியின் போதுதான் தைமூர் தில்லியை சூறையாடி இருப்பார். கரெக்டு. 1398 தான் தைமூர் தில்லியை சூறையாடினாருன்னு தெரியும். அப்போ இங்கே யார் ஆட்சியாளராக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியணும். துக்ளக் அரச வம்சத்தை சேர்ந்த நசுருதீன் முகமது ஷா. இவர் தான் பார்த்தீங்கன்னா கடைசி துக்ளக் வம்சத்தில் கடைசி அரசர் யாருங்க? நசுருதீன் முகமது ஷா. அவருடைய ஆட்சியில் அவர் எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1394 டு 1412. ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நசுருதீன் முகமது ஷா. ஏன்னா தைமூர் படையெடுப்புனா ஒரு பெருசாக பேசப்பட்டது. அப்போ அந்த பீரியடில் யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா. நசுருதீன் முகமது ஷா, அவருடைய பீரியட் 1394 டு 1412. அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது அலாவுதீன் கில்ஜி செல்வந்தர்களுக்கு வரி விலக்கு அளித்தாரா? கிடையாது. அலாவுதீன் கில்ஜி வரி விதிச்சாரு, கடுமையான வரி விதிச்சாரு. ஆனால் அந்த வரி அப்படிங்கிறது செல்வந்தர்கள் மேலே தான் அதிகமாக இருந்துச்சு. ஏழைகளின் மீது அதிகமாக அவர் வரி விதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னதுங்க இது தவறு தான். வரி விலக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க கிடையாது. அப்போ என்னதுங்க? ஒன்று மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 22வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தாராசுரம் கோவில் பிற்கால சோழர்கள் காலத்தியது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்தி சிலை 16 அடி உயரமும் 13 அடி நீளமும் கொண்டது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா. தாராசுர கோவில் பிற்கால சோழர்கள் காலத்தியதா?
கரெக்ட் தான். யார் இதை வந்து கட்டியிருப்பாங்க? இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் கட்டியிருப்பாரு. இது கரெக்ட் தான். அடுத்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நந்தி சிலையை நம்ம சொல்லுவோம். அதனுடைய அந்த உயரம் நீளம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ இருங்க? 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் இருக்கும். இந்த நீளம் உயரம் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது தவறு. எவ்வளோங்க? 16 அடி நீளம் இருக்கும், 13 அடி உயரம் இருக்கும். அப்போ இதுதான் தவறு. அப்போ உங்களுக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையை காண்க. கிசிர்கான் சையத் அரச வம்சம், அலாவுதீன் ஆலம் ஷா கில்ஜி வம்சம், குலகு கான் வங்காள மாகாண ஆளுநர், துக்ரில் கான் காராவின் ஆளுநர், ராமச்சந்திரன் வாரங்கல் காகத்திய அரசர். இது எல்லாமே நான் முன்னாடி ஒரு 4 இதை வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே இவங்களுடைய பெயரெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆன்சர் பார்த்தலாங்களா? கிசிர்கான் யாருங்க? கிசிர்கான் யாருங்க? தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்திருக்குமா டெல்லி பஞ்சாப் பகுதியில் வந்து அவர் சூறையாடிட்டு போயிட்டு அந்த டெல்லி பஞ்சாப் பகுதிக்கு ஒரு பொறுப்பாக ஒரு பிரதிநிதியை நியமிச்சுட்டு தான் போயிருப்பார். அந்த பிரதிநிதி தான் பார்த்தீங்கன்னா கிசிர்கான். அந்த கிசிர்கான் தான் உங்களுக்கு சையத் அரச வம்சத்தை 1414 தொடங்கியிருப்பார். அப்போ இது கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் யாருன்னா சையத் அரச வம்சத்துடன் தொடர்புடையவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கிற ஆட்சியாளர்களே வந்து தானாக பதவியை திறந்துட்டு போனவர் இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. ஆலம் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். ஆலம் ஷாங்கிறது பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக்குடைய மகன். இங்கே அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறது யாருங்க? சையத் அரச வம்சம். இவங்க 2 பேர்த்த தான் சையத் அரச வம்சத்திலே படிச்சிருப்போம். கில்ஜி அலாவுதீன் அப்படின்னு வந்தோம்னா நீங்கள் கில்ஜி போடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது குலகு கான். குலகு கான் யாருங்க? வங்காள மாகாண ஆளுநராக இருந்தாரா குலகு கான்? குலகு கான் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம இப்போ சொன்னல, முன்னாடியே நான் சொன்னேன். குலகு கான் அப்படிங்கிறவர் இந்த மங்கோலிய வைஸ்ராய் பால்பனுடைய அந்த ஆட்சி காலத்தில் பால்பன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சட்லஜ் நதிக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, வரமாட்டோம் நீங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதுதான் குலகு கான். குலகு கான் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கோலிய வைஸ்ராய், வங்காள மாகாண ஆளுநர் கிடையாது. பால்பன் ஆட்சி காலத்தில் வங்காள மாகாண ஆளுநரை யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா துக்ரில் கான் இருந்திருப்பார். ஓகேங்களா? துக்ரில் கான் தான் இருந்திருப்பார். துக்ரில் கானுக்கு பிறகு யார் ஆட்சியாளராக இருந்திருப்பாங்க? பால்பனுடைய மகனான புக்ரா கான். துக்ரில் கான் புக்ரா கான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு தவறு. வங்காள மாகாண ஆளுநர்னா துக்ரில் கான் வரணும். அடுத்தது துக்ரில் கான் பார்த்தீங்கன்னா காராவின் ஆளுநராக கிடையாது. காராவின் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் இருந்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி தான் காராவின் ஆளுநராக, எப்போ ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார்ல அவர் ஆட்சியில் இருக்கும்போது காராவின் ஆளுநராக அலாவுதீன் கில்ஜி தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது ராமச்சந்திரன் வாரங்கல் காகதி அரசரா? இவர் தேவகிரி யாதவ அரசர் தான் ராமச்சந்திரன். வாரங்கல் காகதி அரசர்னா உங்களுக்கு பிரதாபருத்ரன் வரணும். பிரதாபருத்ரன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? கியாசுதீன் துக்ளக் ஆட்சி காலத்தில் முகமது பின் துக்ளக் போய் வாரங்கல் காகதி அரசரான பிரதாபருத்ரனை என்ன பண்ணியிருப்பாரு? வீழ்த்திட்டு செல்வத்தை எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு படித்தோமா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஆட்சி காலத்தில் காராவின் ஆளுநராக யார் இருப்பாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இருப்பார். அலாவுதீன் கில்ஜி போய் இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற தேவகிரி யாதவ அரசரை வீழ்த்தி செல்வத்தை கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவகிரி யாதவ அரசர்னு வரணும். அப்போ இது தவறு தான். அப்போ உங்களுக்கு பொருந்தாதது எதுங்க? 2, 3, 4, 5 ஆப்ஷன் சி. அடுத்தது 24வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. 1310 மாலிக் கஃபூரிடம் தோல்வியடைந்த 3ஆம் வீரவல்லாளன் ஒரு காகதி அரசர். பால்பன் மேவாரை சேர்ந்த மியோக்களை வீழ்த்தினார். இதுல வந்து எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா?
1310 அலாவுதீன் கில்ஜி பீரியடில் அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிக் கஃபூரை தென்னிந்திய படையெடுப்பு நடத்துறதுக்காக அனுப்பிச்சிருப்பாரு. வந்து அவர்கிட்ட தோத்தவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீரவல்லாளன். இவர் ஒரு காகதி அரசராக கிடையாதுங்க, ஹொய்சால அரசர். புரிஞ்சுதுங்களா? அப்போ 3ஆம் வீரவல்லாளன் வந்து ஒரு ஹொய்சால அரசர். அப்போ இது தவறு. அடுத்தது பால்பன் மேவாரை சேர்ந்த மியோக்களை வந்து வீழ்த்தினாரா? கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க, யார் யாரெல்லாம் வீழ்த்தினாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மியோக்களை வந்து மேவார் பகுதியை சேர்ந்த மியோக்களை வந்து வீழ்த்தியிருப்பார் இவர். இது கரெக்டு தான். அப்போ என்னதுங்க, உங்களுக்கு 1 மட்டும்தான் தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவர் யார்? 1ஆம் ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் இதுதான் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கேபிட்டலாக இருந்திருக்கும். யாருக்கு பிறகு? 1ஆம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு. ஓகேங்களா? கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணிச்சிருப்பாரு. அது போக அங்கே கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் ராஜேந்திர சோழன். 1ஆம் ராஜராஜ சோழனா உங்களுக்கு தஞ்சை பிரகதீஸ்வர கோயில் ஞாபகம் வரணும். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அப்படின்னா 1ஆம் ராஜேந்திர சோழனை ஞாபகம் வரணும். அடுத்தது 2ஆம் ராஜராஜ சோழன் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அடுத்தது 26வது கேள்வி. பாரசீக கவிஞரான அமீர் குஷ்ரு என்பாரை ஆதரித்தவர் யார்? ஃபெரோஷா துக்ளக், முகமது பின் துக்ளக், கியாசுதீன் பால்பன், இல்துமிஷ். பாரசீக கவிஞர் யாருங்க? அமீர் குஷ்ரு. இவரை ஆதரித்தவர் யாருங்க? கியாசுதீன் பால்பன். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் சி. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் முதன் முறையாக ஜிசியா வரியை விதித்தவர் யார்? குதுப்தீன் ஐபக், ஃபெரோஷா துக்ளக், அக்பர், அவுரங்கசீப். இந்த 4 பேர் இந்த ஜிசியா வரியை தொடர்புடையவர்கள் தான். யாருங்க? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜிசியா வரியை விதித்தவர் யாருங்க? குதுப்தீன் ஐபக் தான் வந்து விதிச்சிருப்பாரு. குதுப்தீன் ஐபக் தான் ஜிசியா வரியை வந்து விதிச்சிருப்பாரு. ஃபெரோஷா துக்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசியா வரியை வந்து போட்டிருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது குதுப்தீன் ஐபக் தான். ஃபெரோஷா துக்ளக் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலுமே ஜிசியா வரியை அவங்களுக்கு போட்டிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிசியா வரியை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜிசியா வரியை வந்து ஒழிச்சிருப்பாரு. அந்த அக்பர் வந்து ஒழிச்சிருப்பாரு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து ஜிசியா வரியை கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து குதுப்தீன் ஐபக் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃபெரோஷா துக்ளக் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பார். இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஆதரவாக இருந்தாலுமே கண்டினியூ பண்ணியிருப்பார். அக்பர் முகலாயர் ஆட்சி காலத்தில் டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் உங்களுக்கு முகலாயர் ஆட்சி தானே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அக்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜிசியா வரியை தடை பண்ணியிருப்பார். ஆனால் திருப்பி அதற்கு பிறகு அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார்? திருப்பியும் ஜிசியா வரியை கொண்டு வந்திருப்பார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 28வது கேள்வி. உலகிலேயே நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவிலாக சொல்லப்படுவது எது? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், ராமேஸ்வர ராமநாதபுர சுவாமி கோவில். ஆன்சர் பார்த்தலாங்களா? உலகிலேயே நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எதுங்க? ராமநாதபுர சுவாமி கோயில். ஓகேங்களா? ராமநாத சுவாமி கோயில். ஓகேங்களா? ராமேஸ்வர ராமநாதபுரம் இருக்குங்க, ராமநாத சுவாமி கோவில். ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்டது. இதற்கு அதிகமாக சேதுபதிகள் வந்து பங்களிப்பு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா 1ஆம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுர கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா?
அடுத்தது 29வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி குதுப்தின் ஐபக்கால் நிறுவப்பட்ட அடிமை வம்சத்துடன் தொடங்கியது. குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் குதுப்தின் ஐபக். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி குதுப்தின் ஐபக்கால் நிறுவப்பட்ட அடிமை வம்சத்துடன் தொடங்கியதா? அடிமை வம்சத்தை குதுப்தின் ஐபக் தான் வந்து நிறுவியிருப்பாரு. ஆனால் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சி அப்படிங்கிறது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? முகமது கோரி தான். இந்த முகமது கோரிக்கு பிறகு தான் குதுப்தின் ஐபக் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு. அடிமை வம்சம் அப்படிங்கிற பெயரில் ஆட்சி அமைச்சிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு முகமது கோரின்னு வரணும். அப்போ இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு பழமையான மசூதி, உலகிலேயே மிக பழமையான மசூதி. அந்த மசூதியை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுப்தின் ஐபக் தான். கரெக்டு தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா குதுப் மினாருக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் இல்துமிஷ் தான் வந்து அதை கட்டி முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, சரிதான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது 30வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பசவண்ணர் நிறுவிய லிங்காயத் பிரிவு ஓரிரை கொள்கை கொண்டது. முகமது பின் துக்ளக் சமண துறவைகளுக்கு ஆதரவாக இருந்தார். இதுல வந்து எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? பசவண்ணர் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா லிங்காயத் பிரிவை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த பிரிவு ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கைன்னு என்னதுங்க? ஒரு கடவுள் கோட்பாடுன்னு சொல்கிறல்ல, இருக்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கொள்கையை தான் பின்பற்றியதான்னு கேட்டால் கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, முகமது பின் துக்ளக் சமண துறவிகளுக்கு ஆதரவாக இருந்தாரா? கரெக்டு தான். முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா சமண துறவிகளுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. அவருடைய பீரியடில் 1325 அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அரசு அலுவலர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முகமது கோரின்னு ஒருத்தர் இருப்பார். அதான் அவர் தான் வந்து முஸ்லீம்கள் ஆட்சியை வந்து நிறுவினாரா இந்தியாவில். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நாணயங்களில் தான் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் தெய்வமான பெண் கடவுளான லக்ஷ்மியோடைய அந்த உருவத்தை வந்து பொறிச்சிருப்பார். ரொம்ப முக்கியமானதுங்க. அவங்க முஸ்லீம்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து மற்ற மதங்களுக்கு எப்படி வந்து ஆதரவாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க உங்களுக்கு 1, 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 31. திருமலைபுரத்தில் சேதமடைந்த நிலையில் கிடைத்துள்ள ஓவியங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? முற்கால பாண்டியர்கள் காலம், பிற்கால பாண்டியர்கள் காலம், முற்கால சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலம். ஆன்சர் என்னங்க வரும்? திருமலைபுரத்தில் சேதமடைந்த நிலையில் ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் கால பாண்டியர் காலம். பல்லவர் இருக்கும்பொழுது பாண்டியர்கள் அந்த சமகாலத்தவராக இருந்திருப்பாங்க. அவங்கள தான் நம்ம முற்கால பாண்டியர்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சித்தனவாசல் ஓவியங்கள் எல்லாமே இந்த காலத்தை சேர்ந்தது தான். ஓகேங்களா? பிற்கால பாண்டியர்களோ இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. யாருடைய தலைமை தளபதியான மாலிக் கபூர் மதுரை வரை படையெடுத்தார்? இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஜானா கான், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, பக்தியார் கில்ஜி. ஆன்சர் பார்த்துடலாங்களா? மாலிக் கஃபூர் வந்து யாருடைய தலைமை தளபதியாக மதுரை வரைக்கும் படையெடுத்திருப்பார்? 1310 படிச்சிருப்போம்ல. யாருடைய தலைமை தளபதியாக இருந்தாரு? அலாவுதீன் கில்ஜி. ரொம்ப முக்கியமானது. சரிங்க, இந்த ஜானா கான் யாருங்க? ஜானா கான் யாருன்னா கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் தான் ஜானா கான். இந்த ஜானா கான் தான் யாருங்க உங்களுக்கு? முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் தான் ஜானா கான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு அரசர்களுக்கும் இன்னொரு பெயர் இருக்கும். அதை நீங்கள் அதை தான் அவங்களுடைய பெயராக இருக்கும். ஆட்சிக்கு வரும்பொழுது பெயர் மாற்றம் பண்ணி ஆட்சியில ஏறி இருப்பாங்க. அப்போ ஜானா கான் அப்படிங்கிறது முகமது பின் துக்ளக், கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் தான் ஜானா கான். ஜானா கான் தான் வந்து ஆட்சியில் ஏறும் பொழுது முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றிருப்பாங்க.
ஓகேங்களா? அப்போ பக்தியார் கில்ஜி யாருங்க? பக்தியார் கில்ஜி யாருடைய பேரில் இருப்பாங்க? பக்தியார் கில்ஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து ஆம், என்ன சொல்றது ஆக்கிரமிச்சது. அந்த பேரில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து ஒரு சிதைவை ஏற்படுத்தியது பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி படை தான். பக்தியார் கில்ஜி யாருங்க? இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு? குதுப்தின் ஐபக். ஓகேங்களா? பக்தியார் கில்ஜினா உங்களுக்கு குதுப்தின் ஐபக்கை ஞாபகம் வரணும். குதுப்தின் ஐபக் வந்து நிறைய படையெடுப்பு நிகழ்த்தியதுக்கு ஹெல்ப் பண்ணவர் பக்தியார் கில்ஜி தான். அதில் ஒன்று தான் நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா? அவர் தான் வந்து அழிச்சு தரைமட்டமாக்கியிருப்பாரு, நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது 33வது கேள்வி. பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி, பால்பன், முகமது பின் துக்ளக், இல்துமிஷ். பூமியின் தான் தான் பெருசு. ஓகேங்களா? பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக, கடவுளுடைய பிரதிநிதியாக நான் தாம் ஆட்சி செய்வதாக கூறியவர் யாருங்க? பால்பன் சொல்லியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அது போக ஏன்னா அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான் மெயின். கடவுளின் குப்தர்கள் காலத்துல இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அரசர்கள் தான் மெயினாக இருப்பாங்க. அப்போ கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறியவர் வந்து பால்பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? மதத்தின் பரிந்துரைகளை குறித்து தாம் கவலைப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொன்னது அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்பன் தான். அடுத்தது 34வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கோபுரம் என்பது கற்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானத்தை குறிக்கிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கோபுரம் 216 அடி உயரம் கொண்டது. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கற்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானத்தை குறிப்பதை நம்ம என்ன சொல்லுவோங்க? கோபுரம் சொல்ல மாட்டோம். ஒரு மெயினான டிஃப்ரென்ஸு விமானம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? கற்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானத்தை விமானம் சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு வெளியில் அந்த வாசலில் அந்த பெரிய இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய கட்டுமானம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே தான் கோபுரம் சொல்லுவோம். கற்ப கிரகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? விமானம் சொல்லுவோம். தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய விமானம் தான் 216 அடி உயரம் கொண்டது. கோபுரம் விமானம்லேயே எவ்வளோ ஒரு இது இருக்குது பார்த்துக்கோங்க. உடனே நீங்கள் கோபுரம் விமானம் ஒன்றுன்னு நினச்சிட்டு தப்பாக போட்டக்கூடாது. தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய அந்த கற்ப கிரகத்தின் மேலே இருக்கக்கூடிய கட்டுமானம் தான் 216 அடி உயரம் கொண்டது. அதுதான் விமானம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டுமே உங்களுக்கு தவறு. 1, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 35வது கேள்வி பாருங்க. தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஃபெரோஷா துக்ளக், கியாசுதீன் பால்பன், இல்துமிஷ், அலாவுதீன் கில்ஜி. இந்த ஒவ்வொரு முறைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ அஞ்சல் துறை அலாவுதீன் கில்ஜி பார்த்தோம். வேளாண்மைக்கு வந்து தனித்துறையை வந்து முகமது பின் துக்ளக்காரு இது அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அரசு அலுவலருக்கான அந்த பரம்பரை உரிமையை மீட்டு கொடுத்தவர் பார்த்தோம், ஃபெரோஷா துக்ளக்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த முறைகள், அது யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தன்னுடைய படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. டெல்லி சுல்தானி ஆட்சியில் சௌத்ரி என்பது கிராம தலைவரை குறிக்கும். டெல்லி சுல்தானி ஆட்சியில் நிலவரி உற்பத்தியில் 2/3 பங்கு என வசூலிக்கப்பட்டது. நிலவரி உற்பத்தியில் 2/3 பங்கு என வசூலிக்கப்பட்டது. எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? டெல்லி சுல்தானி ஆட்சியில சௌத்ரி அப்படின்னா யாருங்க? பரம்பரையாக வரி வசூலிப்பவர்களை தான் நம்ம சௌத்ரின்னு சொல்லுவோம். கிராம தலைவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோட். ஓகேங்களா? கோட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிராம தலைவரை. சௌத்ரி அப்படின்னா பரம்பரையாக வரி வசூலிப்பவர்களை தான் நம்ம சௌத்ரின்னு சொல்லுவோம். அப்போ இது தவறு. டெல்லி சுல்தானி ஆட்சியில் நிலவரி உற்பத்தியில் 2/3 பங்கு என வசூலிக்கப்பட்டதா கிடையாது. பாதிக்கு பாதி.
புரிஞ்சுதுங்களா? பாதி கொடுக்கணும். எவ்வளோ விளைச்சல் இருந்தாலும் அதில் பாதி நிலவரியாக கொடுக்கப்பட்டது. கடுமையான நிலவரியாக இருந்துச்சு. ஓகேங்களா? 3/2 பங்கு கிடையாது. அப்போ இது தவறு. அப்போ 1, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. பிற்கால சோழர்கள் காலம் என்பது எது? கிபி 1350 டு கிபி 1600, கிபி 850 டு கிபி 1100, கிபி 600 டு கிபி 850, கிபி 1100 டு கிபி 1350. ஆன்சர் என்னங்க வரும்? பிற்கால சோழர் காலம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிபி 1600 டு கிபி 850 உங்களுக்கு என்ன காலங்க? பல்லவர் காலம் வரணும். பல்லவர்கள் காலம். பல்லவர் காலத்துக்கு பிறகு 850லிருந்து 1100 வரைக்கும் உங்களுக்கு என்னதுங்க? முற்கால சோழர்கள் காலம். முற்கால சோழர்கள் காலம் தான் கிபி 850 டு கிபி 1100. 1100லிருந்து 1350 வரைக்கும் தான் பிற்கால சோழர்கள் காலம். இந்த 1350லிருந்து 1600 பார்த்தீங்கன்னா விஜயநகர காலம், நாயக்கர் காலம். ஓகேங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, சங்க காலத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாண்டியர்கள், பிறகு என்ன வரும்? சோழர்கள். ஓகேங்களா? படிப்பீங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலத்தில் பாருங்க, பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் வருவாங்க. பண்டைய காலத்தில் தமிழகத்தை ஆட்சி பண்ணவங்க, அந்த மதுரையை ஆட்சி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, மதுரை பகுதி, அந்த பண்டைய பகுதி தமிழக பகுதியை பார்த்தீங்கன்னா பாருங்க, பாண்டியர்கள், சோழர்கள், அப்புறம் யாருங்க ஆட்சி பண்ணுவாங்க? பாண்டியர்கள், சோழர்கள், அப்புறம் யாருங்க? களப்பிரர்கள் வருவாங்க. அப்போ இடைக்காலத்தில் யார் யார் வருவாங்க? பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதற்கு பிறகு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். அதுதான் விஜயநகர். 1350 டு 1600 பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் நாயக்கர்கள் வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அதை ரிலேட் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டர் நமக்கு தெரியணும். பண்டைய காலத்தில் யார் இருந்தாங்க, இடைக்காலத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் டி. அடுத்தது 38. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. முகமது பின் துக்ளக் தேவகிரியை தன் தலைநகராக கொண்டு இறுதி வரை ஆட்சி செய்தார். ஃபெரோஷா துக்ளக் மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அவத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்கள் தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? தவறானது. முகமது பின் துக்ளக் தேவகிரியை தன் தலைநகராக கொண்டு இறுதி வரை ஆட்சி பண்ணாராம். பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்குடைய அந்த ஆட்சி காலத்தில் டெல்லி கேபிட்டலாக இருக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டெல்லியிலிருந்து தௌலதாபாத், ஓகேங்களா, தேவகிரிக்கு தன்னுடைய அந்த தலைநகரை மாற்றிருப்பார். அது பெயரையே வந்து தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயரையே மாற்றம் பண்ணியிருப்பார். அப்புறம் தான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேவகிரிய தலைநகரை வச்சிருப்பார்ல, மறுபடியும் டெல்லிக்கே வந்திருப்பார். அதுவும் இல்லாமல் தலைநகரை மாற்றினது இல்லாமல் எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அதாவது டெல்லி தான் ஃபஸ்ட்டு தலைநகர். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றி அந்த பெயரை தௌலதாபாத்னு மாற்றி வச்சுருப்பார். அப்புறம் தேவகிரிக்கு நம்ம மாற்றினது தப்பு தான் தலைநகரை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டெல்லிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தலைநகரை மாற்றிருப்பாங்க. தலைநகரை மாற்றினா கூட பரவாயில்ல, இங்கே இருக்கிற டெல்லியிலிருந்து எல்லாத்தையும் தேவகிரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். மறுபடியும் முடிவு எடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு தேவகிரியிலிருந்து எல்லாத்தையும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ கடைசி வரைக்கும் தேவகிரி தான் தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஃபெரோஷா துக்ளக் மனிதாபிமான நடவடிக்கைகளை ஈடுபட்டார். கரெக்டு தான். அந்த ஈடுபட்டதனால அவத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்கள் தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனரான்னு கேட்டால் கிடையாது. இந்த அரசுகள் சுதந்திர அரசுகளாக எப்போதே பிரகடனம் பண்ணியிருப்பாங்க? முகமது பின் துக்ளக் ஆட்சியிலேயே வந்து பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய அந்த வணிக வீழ்ச்சியில் நிறைய நடந்திருக்கும் முகமது பின் துக்ளக் ஆட்சியில். அப்போது எல்லாரும் தனித்தனி சுதந்திர அரசுகளை அப்போவே பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபெரோஷா துக்ளக் ஆட்சியில் கிடையாது, முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தான். ஓகேங்களா? அப்போ 1, 2 தவறு. ஆப்ஷன் பி.
அடுத்தது 39வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இஸ்லாமிய மரபில் சதி வழக்கம் இல்லை. டெல்லி சுல்தான் ஆட்சியில் பாலின சமத்துவமின்மை நிலவியது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இஸ்லாமிய மரபுல சதி வழக்கம் இல்லை, கரெக்டு தான். ஆனால் அந்த இஸ்லாமிய ஆட்சியின் பொழுது ஹிந்துக்கள் அங்கங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட சதி ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். ஆனால் இஸ்லாமியர் மரபில் சதி வழக்கம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். டெல்லி சுல்தான் ஆட்சியில் பாலின சமத்துவமின்மை, ஆண் பெண் வேறுபாடு இருந்துச்சா? இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ கரெக்டு தான். 1 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 40வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவரசர் மகேந்திரவர்மன் ஆவார். இவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் மகாபலிபுரத்தில் உள்ளது. இவர் அப்படின்னா யாருங்க? மகேந்திரவர்மனை தான் சொல்றோம். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தலாங்களா? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவர் அரசர் யாருங்க? மகேந்திரவர்மன் தான். கரெக்டு தான். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் மகாபலிபுரத்தில் இருக்குங்களா? மண்டகப்பட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ என்னதுங்க? 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது 41வது கேள்வி பாருங்க. பின்வரும் இணைகளில் தவறானவற்றை காண்க. தைமூர் படையெடுப்பு 1398, சித்தூர் சூறையாடல் 1303, ஃபெரோஷா துக்ளக் மறைவு 1888, சிக்கந்தர் லோடி ஆட்சி தொடக்கம் 1489. ஆன்சர் பார்த்துடலாங்களா? தைமூர் படையெடுப்பு 1398 கரெக்டு. ஃபெரோஷா துக்ளக் பார்த்தீங்கன்னா 1388 மரணம் அடைஞ்சிருப்பார். அதிலிருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும். அப்போ இந்த தைமூர் படையெடுப்பு நடக்கும் பொழுது இங்கே யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, துக்ளக் அரச வம்சத்துடைய கடைசி அரசர் யாருங்க? துக்ளக் அரச வம்சத்துடைய கடைசி அரசர் நான் முன்னாடியே சொன்னேன், நசுருதீன் முகமது ஷா. ஓகேங்களா? 1394 ஆட்சி பண்ணியிருப்பார். அவருடைய பீரியடில் தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும். இவர் இறப்புக்கு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சு இவர் இறந்தது ஞாபகம் வந்துடும். அதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது சித்தூர் சூறையாடல் 1303 கரெக்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி ஆட்சி தொடக்கம் 1489. சிக்கந்தர் லோடினா லோடி அரச வம்சம். இதற்கு முன்னாடி லோடி அரச வம்சத்தை தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா யாருங்க? பகலுல் லோடி. பகலுல் லோடி 1489 இறந்ததுக்கு பிறகு சிக்கந்தர் லோடிக்கு பிறகு இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. டெல்லி சுல்தான் ஆட்சியில் வணிக குழுக்கள் ஒரு முக்கியமான பாத்திரம் வகித்தது. காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் டெல்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? டெல்லி சுல்தான் ஆட்சியில் வணிக குழுக்கள் இருந்துச்சா? இல்லவே இல்லை. ஓகேங்களா? வணிக குழுக்கள் அப்படிங்கிறது இருந்த மாதிரியே தெரியல. முக்கியமான பாத்திரம் வகித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. வணிக குழுக்கள் இருந்த மாதிரியே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது காகிதம். சீனர்களுடைய அந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் யாருடைய பீரியடில் அறிமுகமானது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் தான் இந்தியாவில் சீனர்கள் கண்டுபிடித்த அந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமானது. அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க 43வது கேள்வி. செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றிய கோவில்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? யார் காலத்துலங்க? செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு என்னதுங்க? ஒரு கோவில்களில்
அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் இல்லைன்னா மாடக்குழிகள்னு சொல்லுவோம். அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை செம்பியன் மாதேவி பாணின்னு சொல்லுவோம். அது யார் காலத்தில் அப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்கால சோழர்கள் காலம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தாதாபுரம் கோவில்னு பார்த்தோம்ல, அது எந்த காலத்தியது? முற்கால சோழர்கள். முற்கால சோழர்களை பற்றி ரெண்டே 2 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. என்னது? திண்டிவனம் தாதாபுரம் கோயில் ஒன்று, அடுத்தது இந்த செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றி அமைந்த இந்த திருப்புறம்பயத்தில் இருக்கக்கூடிய கோவில். அவ்வளோதான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு முற்கால சோழர்கள்னு எழுதிட்டு அப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்க ஒரு 5 பாயிண்ட் வருமா? அவ்வளோதான். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 2 கோவில் வரும், ஒரு 3 கோவில் வரும். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே எழுதிக்கோங்க. ஒரு பேஜில் நோட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது 44வது கேள்வி பாருங்க. தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை கண்டறிய ஒற்றர் துறையொன்றை நிறுவியவர் யார்? இல்துமிஷ், பால்பன், குதுப்தின் ஐபக், அலாவுதீன் கில்ஜி. ஒற்றர் துறையை ஏற்படுத்தியவர், அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர், வேளாண்மை துறையை ஏற்படுத்தியவர், அடிமை நலத்துறையை ஏற்படுத்தியவர். இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை கண்டறிய ஒற்றர் துறையொன்றை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 40 குழு, துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய அந்த 40 குழு இல்லைன்னா சகல்கானி குழுன்னு சொல்லுவோம். அதைய வந்து என்ன பண்ணியிருப்பாரு? தடை பண்ணிட்டு பிறகு ஒற்றர் துறையை வந்து ஏற்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா பால்பன். ஓகேங்களா? அலாவுதீன் கில்ஜி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க? அஞ்சல் துறையை ஏற்படுத்தியிருப்பாரு. இல்துமிஷ் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? 40 குழுவை வந்து அமைச்சிருப்பார். அடுத்தது 45வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எந்த நூல் காஷ்மீர் அரசர்களின் வரலாற்றை குறிக்கிறது? கதா கௌடுகா, துதி நமக, ஃபவாய்துல் பவாத், ஜைன விலாஸ். காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றை குறிக்கும் நூல் இது. யாருங்க? எந்த நூல் காஷ்மீர் அரசர்களின் வரலாற்றை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜைன விலாஸ். ஜைன விலாஸ் தான் காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றை குறிக்கும். இந்த ஜைன விலாஸ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருங்க? பட்டவதாரா. இந்த நூல் எந்த நூலை மாதிரியாக கொண்டு எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஷானாமா, ஃபிர்தௌசி அவர்கள் எழுதிய ஷானாமா அப்படிங்கிற நூலை மாதிரியாக கொண்டு தான் ஜைன விலாஸ் அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க? பட்டவதாரா எழுதியிருப்பாங்க. இந்த ஜைன விலாஸ் அப்படிங்கிற நூல் எதை பற்றி சொல்லுதுன்னா காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கதா கௌடகா அப்படிங்கிற நூலை யாருங்க எழுதியிருப்பாங்க? ஸ்ரீவரா. ஓகேங்களா? ஸ்ரீவரா தான் பார்த்தீங்க அப்படின்னா கதா கௌடகா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூசுப் ஜுலைக்காவின் கதையை வந்து அதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபவாய்துல் ஃபவாத்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபவாய்துல் ஃபவாத் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அமீர் ஹாசன் வந்து தொகுத்திருப்பார். ஓகேங்களா? அதாவது நிசாமுதீன் அவுலியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நிசாமுதீன் அவுலியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட நூல் தான் ஃபவாய்துல் ஃபவாத். யார் தொகுத்திருப்பாரு? அமீர் ஹாசன். இந்த பெயர்லாம் கொஞ்சம் டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அந்த இலக்கியமில். ஆனால் கண்டிப்பாக படித்தாகணும். ஓரளவுக்கு முக்கியமானதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது துதி நமகா அப்படிங்கிற நூல் நம்ம கிளி நூல் என்னும் துதி நமகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதைய பார்த்தீங்கன்னா ஜியா நக்ஷ்பி எழுதியிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரசீக மொழிபெயர்ப்புக்கு ஜியா நக்ஷ்பி என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த ஜியா நக்ஷ்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கதைகளுடைய தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த துதி நமக அப்படின்னு சொல்கிறோம், கிளி நூல்னு சொல்லுவோம். சமஸ்கிருத கதைகளுடைய தொகுப்பு தான் கிளி நூல். அதையே தான் ஜியா நக்ஷ்பி என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? திரும்ப திரும்ப படிக்கணுங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்து பார்த்துக்கலாம். திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமாக தான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா?
ஒரே டைமில் படிச்சுட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப படிக்கணும் எதையுமே, புரிஞ்சுதுங்க. ஒரே டைம் படிச்சுட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மட்டும் அதை விடாதீங்க. ஒரு டைம் படிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் பொழுது எந்தெந்த நூல்கள்லாம் எது மைண்டில் நிற்குதோ அது நின்றுட்டு போதும். மறக்கிறதெல்லாம் மறக்கட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சாதாரண மனிதர்கள் தானேங்க எல்லாருமே. நம்ம பார்த்தோன்னே எல்லாமே மைண்டில் ஏறணும்னு நினைக்கிறது தவறு தானே. அது தவறு தானே. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் பொழுது என்னென்னலாம் மனசில் நிற்குமோ நிற்கட்டும். அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் ஞாபகம் வரும், சிலதெல்லாம் மறந்து போகும். அதற்கு பிறகு ஒரு 2-3 டைம் படிக்க படிக்க மட்டும்தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். எடுத்தோன்னே எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ராபேக்கே அதுதான். எல்லாமே மனப்பாடம் பார்த்தோன்னா அந்த லெசனை படித்தோன்னா நமக்கு மனப்பாடம் ஆயிடணும் எல்லாமே. இல்லைன்னா அந்த லெசன் எனக்கு படிக்க முடியல, என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். அது தவறு. அது யாருனாலையுமே முடியாது. ஒரு டைம் படித்தோன்னே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது யாருனாலையுமே முடியாது. மறந்து தான் போகும். புரிஞ்சுதுங்களா? லைட்டாக படிக்கணும். என்னென்னலாம் ஞாபகம் இருக்குதோ அதெல்லாம் ஞாபகம் இருந்துட்டு போட்டும். அதை வச்சு டெஸ்ட் எழுதுங்க. அப்போ ஞாபகம் இல்லாததெல்லாம் அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஞாபகம் மறந்து போச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் டெஸ்ட் மூலமாக படிச்சுக்கலாம். திருப்பி அனலிசிஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். இப்படி தான் படிச்சாகணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 46வது கேள்வி பாருங்க. தரைவழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் டெல்லி சுல்தானிய ஆட்சி காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என்று குறிப்பிட்டவர் யார்? ஜியாவுதீன் பரணி, இர்ஃபான் ஹபீப், அமீர் குஷ்ரு, பிர்போதன். ஆன்சர் என்னங்க வரும்? தரைவழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவுடைய அயல் வணிகம் டெல்லி சுல்தானிய ஆட்சி காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ஹபீப் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார்னா இந்தியாவுடைய இசையை பற்றி பெருமையாக பேசியிருப்பார். உலகிலேயே வந்து ஒரு உன்னதமான இசையாக இந்தியாவுடைய இசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பிர்போதன் யாருங்க? பிர்போதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூஃபி துறவி. இவர் வந்து ஒரு இசைஞர். பிர்போதன் அப்படிங்கிற ஒரு சூஃபி துறவி. இவர் இந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு இசைஞர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 47வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. குவாத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக அலாய் தர்வாசாவை கட்டியவர் குதுப்தீன் ஐபக். இசைஞரான மிர் அஃப்ரோஸ் ஜலாலுதீன் கில்ஜியின் அரசவையில் இருந்துள்ளார். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? குவாத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யாருங்க? குதுப்தீன் ஐபக் தான். ஆனால் இந்த மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக அலை தர்வாசாவை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அப்போ இது தவறு. இந்த மசூதியை கட்டியவர் குதுப்தீன் ஐபக் தான். அதற்கான நுழைவாயிலாக ஒன்று அலை தர்வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. அப்போ இது தவறு. மிர் அஃப்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஜலாலுதீன் கில்ஜின்னு அரசவையில் இருந்திருப்பார். ஆனால் மிர் அஃப்ரோஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இசைஞர் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நடனக்காரர்னு சொல்லலாம். இசைஞர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசைஞர் ஒருத்தர் இருப்பார், ஒரு நடனக்காரர் ஒருத்தர் இருப்பார். நுஸ்ரத் காட்டன் அப்படிங்கிற ஒரு இசைஞர் வந்து ஜலாலுதீன் கில்ஜியில் இருந்திருப்பார். மிர் அஃப்ரோஸ் அப்படிங்கிற நடனக்காரர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் பீரியடில் பிர்போதான் அப்படிங்கிற ஒரு இசைஞர் இருந்திருக்கிறாரு. அப்போ யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க? தவறு. இங்கே நடனக்காரர்னு வரணும். அப்போ என்னதுங்க உங்களுக்கு? 1, 2 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து 48வது கேள்வி பாருங்க. 9 வானங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? அமீர் குஷ்ரு, ஃபெரோஷா துக்ளக், பரணி, பட்டவதாரா. ஆன்சர் என்னங்க வரும்? 9 வானங்கள். ரொம்ப முக்கியமான புத்தகம். அமீர் குஷ்ரு. 9 வானங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் அமீர் குஷ்ரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இந்தியனாக இருக்கிறத பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ அமீர் குஷ்ரு வரும். ஃபெரோஷா துக்ளக் ஏதாவது புத்தக சம்மந்தமாக ஏதாவது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் இவர் ராக் டர்பன்
அப்படிங்கிற சமஸ்கிருத இசை நூலை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பார். ராக் தர்பன் அப்படிங்கிற சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பாங்க இவருடைய காலகட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரணி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சின்ன சின்ன வாசகங்களில் நிறைய வந்து பரணி சொல்லியிருப்பார் இவருடைய பீரியடில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டவதாரா யாருங்க? பட்டவதாரா நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஜைன விலாஸ், காஷ்மீருடைய அந்த அரசர்களின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஜைன விலாஸ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டவதாரா தான். ஓகேங்களா? எந்த நூலை மாதிரியாக கொண்டு எழுதப்பட்டிருக்கும்? ஃபிர்தௌஷியுடைய ஷானாமா. அடுத்து 49வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1992 குதுப் மினார் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தாரிக்-இ-அலாய் என்ற நூல் முகமது பின் துக்ளக் பற்றி குறிப்பிடுகிறது. இந்நூலை அமீர் குஸ்ரு எழுதியுள்ளார். இபின் பதூதாவின் பயண குறிப்புகள் ரெகிலா என அழைக்கப்படுகின்றன. இதுல எத்தனை கூற்றுகள் தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? குதுப் மினார் குதுப்தீன் ஐபக்கால் அடிக்கல் நாட்டப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்ட குதுப் மினார் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 92 கிடையாது. ஓகேங்களா? இது எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தாரிக்-இ-அலாய் அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா அமீர் குஸ்ரு எழுதியிருப்பார். 9 வானங்கள் அமீர் குஸ்ரு தான் எழுதியிருப்பார். இசையை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். இந்தியனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தாரிக்-இ-அலாய் அப்படிங்கிற நூல் யாரை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் கிடையாது, அலாவுதீன் கில்ஜி. அலாயின்னு வருது பாருங்க, அலாவுதீன் கில்ஜி. தாரிக்-இ-அலாய் அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜியை பற்றி சொல்லியிருக்கும். யார் எழுதியிருப்பாங்க? அமீர் குஸ்ரு எழுதியிருப்பார். அப்போ இது தவறு. அடுத்தது இபின் பதூதாவுடைய மொராக்கோ நாட்டு பயணியான இபின் பதூதாவின் பயண குறிப்புகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அது அந்த தொகுப்பை என்ன பெயரில் சொல்கிறாங்கன்னா ரெகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ இது கரெக்டாக உங்களுக்கு 2 கூற்றுகள் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எத்திக்ஸ் புக்கில் இது கொடுத்துருக்குறாங்க. எல்லா அரசு, இப்போ டெல்லி சுல்தான், விஜயநகர அரசு, குப்தர்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 11th ஹிஸ்ட்ரி புக்லேயே வந்து அந்தந்த அமைச்சரவை என்னென்ன பெயர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் டெல்லி சுல்தானுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. ஆனால் எத்திக்ஸில் கொடுத்துருக்காங்க. எத்திக்ஸ் புக்கில் டெல்லி சுல்தான் சம்மந்தமாக அந்த 5.10 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம எத்திக்ஸ் புக்கையும் படிக்கணும். எத்திக்ஸ் புக் எப்படி படிக்கணும்? முக்கியமான பாயிண்டெல்லாம் மட்டும் எடுத்து யார் என்னென்ன புக் எழுதுனாங்க அப்படிங்கிறத படிக்கணும். ஓகேங்களா? திவானி ரிஷாலத், வாசிர், பாரித்-ஐ-முமலிக், திவான் இன்ஷா, தலைமை காசி. இது எல்லாமே என்னென்ன துறைன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன அமைச்சரவைன்னு தெரிஞ்சுக்கணும். மற்றதுக்கெல்லாம் 11th புக்லேயே இருக்கும். மற்ற வம்சத்துக்கெல்லாம், மற்ற அரச வம்சத்துக்கெல்லாம் இருக்கும். டெல்லி சுல்தானுக்கு மட்டும் இருக்காது. ஆனால் எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்துலாங்களா? ஆப்ஷன் என்னங்க வரும் உங்களுக்கு? ஏதா வரும். திவானி ரிசாலத் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சமயத்துறை. திவானி ரிசாலத் அப்படின்னா சமயத்துறை. வாசிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சரை தான் நம்ம வாசிர் அப்படின்னு சொல்லுவோம். பாரித்-ஐ-முமலிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை. பாரித்-ஐ-முமலிக் அப்படின்னா உளவுத்துறை. திவான் இன்ஷா அப்படின்னு என்னன்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகத்தை தான் திவான் இன்ஷா அப்படின்னு சொல்லுவோம். தலைமை காசி, காஜின்னு சொல்லுவோம்ல, தலைமை காசினா நீதித்துறை தலைவர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைமை காசினா நீதித்துறை தலைவர். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. திவானி ரிசாலத் அப்படின்னா சமயத்துறை, வாசிர் நிதி அமைச்சரை சொல்கிறோம், பாரித்-ஐ-முமலிக் அப்படிங்கிறது உளவுத்துறை, திவான் இன்ஷா அப்படிங்கிறது செய்தி மற்றும் ஆவண காப்பகம், தலைமை காசி அப்படின்னா நீதித்துறை தலைவரை சொல்கிறோம். இன்னும் 2 இருக்கு. என்னன்னா நயீப் சுல்தான் அப்படின்னா சுல்தானுக்கு அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஆட்சியில் அரசர் தான் பெருசு. அரசருக்கு அடுத்து யார் இருப்பாங்க? பேஷ்வா இருப்பாங்களா? அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நயீப் சுல்தான் சொல்கிறோம். நயீப் சுல்தான்னா சுல்தானுக்கு அடுத்து யார் அதிகமாக கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா யாரோட கையில் கண்ட்ரோல் இருக்குன்னா நயீப் சுல்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிஸ்-இ-மாமலிக், தலைமை தளபதி அப்படி சொல்லுவோம். அரிஸ்-இ
மாமலிக். ஓகேங்களா, நீங்கள் எத்திக்ஸில் பாருங்கள். அரிஸ் இ மாமலிக் இது ரெண்டு மட்டும்தான் இதில் நான் கொடுக்காதது, மற்றது எல்லாமே கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தலைமை தளபதியும் ரொம்ப முக்கியம். அரிஸ் இ மாமலிக், அரிஸ் இ மாமலிக் திரும்ப திரும்ப படிங்க. ஏன்னா இது நம்ம 11th புக்கில் மற்றதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இதில் இல்லை, அதனால் இது படித்தாகணும். 12th எத்திக்ஸில் முக்கியமான ஃபேக்டெல்லாம் இருக்குங்க, படிக்காமல் இருக்காதீங்க. சும்மா ஜஸ்டாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? முடிஞ்சு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் எப்படி இருந்துச்சு, உங்களால் எதெல்லாம் அட்டன் பண்ண முடியல, ஏன் அட்டன் பண்ண முடியல, உங்களுக்கு எப்படி, அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க முன்னாடி இருந்ததுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏன் உங்களை சொல்கிறேன், நான் முன்னாடி இருந்ததுக்கு வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த டைம் நம்ம இன்னும் அதிகமாக வாங்கணும். நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க, நான் அடுத்த டைம் நான் நல்ல மார்க் வாங்கிடுவேங்க, இப்போ இப்படி ஆயிடுச்சு, அடுத்த டைம் நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறாங்க. அது போடும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்லிட்டோம்ல, அடுத்த டைம் நம்மளே அறியாமல் நம்ம அதை பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம போடுறது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களாங்க, இந்த டெஸ்ட்டு தான் நமக்கு மோட்டிவேஷனே. எல்லா டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு நான் சொல்ல வரல, எல்லா டெஸ்ட்டுமே ஏன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க சொல்கிறாங்க எல்லாத்தையுமே, அதுதான் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இப்போ நம்ம மார்க் கம்மியாக வாங்கியிருப்போமா, அதற்கு பிறகு ஒரு 50க்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 வாங்குறீங்க, அதற்கு அடுத்த டெஸ்ட்டில் 35 வாங்குறீங்களா, அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனே. அப்போ போன டைம் விட இந்த டைம் நம்ம மார்க் வாங்கிட்டோம், அப்போ அடுத்த டைம் இன்னும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டெஸ்ட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்கிறது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்ம நல்லாவே படிச்சிருக்கு ஒரு 2 விஷயங்க. ஒன்று என்னென்னா, நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், நமக்கு மைண்டுக்கு தோணும். ஒரு இடத்துல நம்ம நல்லா படிக்கவே இல்லை அப்படின்னு தோணும். ரெண்டுமே தவறு தான். டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும் நமக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கிறோமா இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனால் நம்ம மைண்டுக்கு நம்ம நல்லா படிக்கலைன்னு தோணும். சில பேர் நம்ம நல்லா படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் நல்லா படிச்சிருப்போன்னு தோணும். இப்போ நிறைய பேர் பாருங்கள், நம்ம நல்லா படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஓரளவுக்கு நமக்கு மார்க் கடைசியில் கிட்ட வந்து தான் விட்டுருப்போம். அப்போ நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நம்ம நல்லா படிக்கலின்னு நினச்சிட்டே நிறைய விஷயங்களை விட்டுருப்போம். அப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்களா படிக்கலையா, ஓரளவு ஒரு 50% தாங்க நம்ம படிச்சிருப்போம். நமக்கு என்ன தெரியுங்களா, நல்லா படித்தோன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 100% படித்தாதான், இந்த ஹிஸ்ட்ரியில் 11th எத்திக்ஸில் எல்லாமே படித்தாதான் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஓகேங்களா? ஆனால் ஓரளவுக்கு ஒரு 50% படிச்சிருந்தாவே நல்லா படித்தது தான். அப்போ அது எப்போ தெரியும்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓ, அப்போ அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு இது வரும்னா, பரவாயில்லையே நம்ம ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கிறோம்ல. அப்போ கொஞ்சம் ஒரு 10 மார்க் 10 கொஷின் வந்து உங்களுக்கு 11th இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, 7th அந்த கட்டிடக்கலையிலேருந்து ஒரு 15 கொஷின், 7th டெல்லி சுல்தான்லேருந்து ஒரு 15 கொஷின் இருக்குது. மீதி 20 கொஷின் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 11th இருக்கும். அப்போ நீங்கள் 7th மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா 30 கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம்ல. அந்த 7th அந்த 2 லெசன் படித்தாங்க, 30 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் 11th ஓரளவுக்கு ரீட் பண்ணியிருந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு ஒரு 35 கிட்ட நீங்கள் வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் நல்லா படிக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, 7th மட்டும் படிச்சுட்டு இங்கே 35 மார்க் கிட்ட சாலிடாக உங்களால் வாங்க முடியும் இந்த டெஸ்ட்டில், ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட. அப்போ இதுவே உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்த மார்க்கு தானே. அப்போ மீதி இருக்கிறதுல ஓரளவுக்கு காதலை கேட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சுத்தமாக டைம் இல்லாதவங்கள நான் சொல்கிறேன், 6th 7th 8th 9th இதை வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய லெசன், இப்போ டெல்லி சுல்தான் 7th இருக்கிறது நல்லாவே தெரியும், நல்லா தரவாக தெரியணும். முகலாயர்களாக 7th இருக்கிறது நல்லா தெரியணும். குப்தர்களாக 6th இருக்கிறது நல்லா தெரியணும். இதை படிச்சுட்டு அந்த 11th கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. குரூப் 4க்கு நான் சொல்கிறேன், குரூப் 1க்கோ 2க்கோ சொல்ல. குரூப் 4க்கு நீங்கள் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனை நல்லா படிச்சுக்கோங்க. டைம் இல்லாதவங்க சொல்கிறேன். உங்களால் 11th படிக்க முடியல அப்படிங்கிறக்காக 7th படிக்காமல் விட்றாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பாகுது, முகலாயர்கள் லெசன் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2யுமே படிக்காமல் விட்டுருவோம். 7th சிறுசாக இருக்குல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணலாம்ல, அதிலிருந்து தான் கொஷின் கேட்பாங்க.
புரிஞ்சுதுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு அதை படிங்க. அதை படிச்சுட்டு உங்களால் 11th படிக்க முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா, அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 11th 12th முக்கியமான பாயிண்ட்ஸ் தானே, எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ அதில் அதை கவர் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் படிக்காமலாம் போக மாட்டீங்க, புரியுதுங்களா? 7th நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. டைம் இல்லாதவங்கள நான் சொல்கிறேன், டைம் இருக்கிறவங்க படிச்சுட்டு வாங்க. டைம் எனக்கு சுத்தமாக இல்லாதவங்க 7th மட்டும் படிச்சுட்டு வாங்க எல்லா ஹிஸ்ட்ரிக்கும். அதை படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 12th இருக்கும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது. ஓகேங்களா? நீங்கள் எதுக்காக டைம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குங்க. படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பும் நீங்கள் உங்களோட கண்ணை மறைச்சிருச்சு. டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை மறைச்சிருச்சு அந்த வாய்ப்பையே. அதை வந்து அந்த மறைச்சது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுக்கணும். அது யார் தான் எடுக்க முடியும்? நீங்கள் தான் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? எதுவுமே முடியாதுன்ட்டுல கிடையவே கிடையாதுங்க. சரி 11th படிக்க முடியல, ஆனால் 7th நம்மளால் படிக்க முடியும்ல. 7th படிக்க முடியலன்னு சொல்லவே முடியாதுங்க. 7th படிக்கிறதுக்கு டைம் இருக்குது நமக்கு. 11th படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை, அதை வேணால் ஒத்துக்கலாம். 7th படிக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, அதை படிக்கலாம். அதிலிருந்து தான் இங்கே குரூப் 4 கொஷின் கேட்குறாங்க. அதை படிச்சுட்டு சரி 11th படிக்க முடியல, சரி இந்த நம்ம லைவ் டெஸ்ட் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலாம். இதை தான்ட்டு இல்லை, ஏதோ ஒன்று நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ அதில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருமில்ல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் அதில் வந்துரும்ல. புரிஞ்சுதுங்களா? நமக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் அதை விட்டுறாதீங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லா தான் படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் நல்லா படிக்கலைன்னு நம்ம எல்லாருமே விட்டுறோங்க. இதுதாங்க நம்மளுடைய தப்பு. நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், அது எப்போ தெரியும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான். புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கொஷின் இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நமக்கு நல்லதான் நடக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகவே போகாது. நீங்கள் 1% உழைப்பு போட்டாலும் உங்களுக்கு 1% மார்க் வரும். 10% போட்டிங்கன்னா 10% மார்க் வரும். எவ்வளோ % போட்டாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.